அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே, இன்று 11/11/2025 ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் சந்திரன், 7இல் சூரியன், 8இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு மற்றவர்கள் வேலையை இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை உண்டாகும். தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன், 6இல் சூரியன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது மட்டுமில்லாமல் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன், குரு, 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு சிறப்பான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில், குறிப்பாக இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடினமான பணியை கூட நீங்கள் சுலபமாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடகராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 4இல் சுக்கிரன், 5இல் புதன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு லாபகரமான பலன்களை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறைந்து மன நிம்மதி ஏற்படும். வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் 12ஆம் வீட்டில் சந்திரன், குரு சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் நிதானத்தோடு இருப்பது மிகவும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதிலும் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்றாலும் தேவையில்லாத பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது.
இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் குரு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதும் 3இல் செவ்வாய் 6இல் ராகு சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் ஏற்படும். அதிகாரியிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன் எல்லாம் தற்போது குறையும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உடனிருப்பவர்களால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடந்து மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் குரு சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியில் புதன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கங்கள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதையும் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் குரு சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதும் 12இல் செவ்வாய் 4இல் சனி சஞ்சரிப்பதும் தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். எதிலும் பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றாலும் உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் 10இல் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். கடன் பிரச்சனைகளை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும்.
வேலைக்கு செல்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். அதிகாரிகள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் 9இல் சூரியன் சுக்கிரன் 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் மிகவும் சிறப்பான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் குரு சந்திரன் 9இல் செவ்வாய் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். எந்த ஒரு காரியத்தையும் சாமர்த்தியமாக கையாண்டு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். உடனிருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.